அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எப்படி ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணோம், எப்படி ஒரு சோலார் இன்வெர்டர் இன்ஸ்டால் பண்ணணும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இதே மாதிரி சோலார் பேனல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் சோலார் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி பிராண்டடான பெஸ்ட்டு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய்ங்க. கேமரா ஆஃப் பண்ணிட்டீங்களா? ஆஃப் பண்ணாதீங்க. என்றைக்குமே நாங்கள் இந்த டைலாக் சொல்லி தான் எந்த வீடியோவும் கம்ப்ளீட் பண்ணுவோம். பட் இதுக்கப்புறமா என்ன நடக்கணும் யாருக்கா தெரியாமா? அதாவது சோலார் ஆன் கிரிட் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அப்புறமா எப்படி ஒரு சோலார் நெட் மீட்டர் வாங்கணும் தான் இந்த வீடியோவில் சொல்லி தரப்போகிறேன். தமிழ்நாட்டில் வந்து ஒரு நெட் மீட்டர் வாங்குறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஒரு 45 days எடுத்துக்கோ. அந்த ப்ராசஸ் தான் இந்த வீடியோவில் சொல்லி தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ராசஸ், ஃபில்லிங் த அப்ளிகேஷன் அண்ட் சப்மிட்டிங் இன் TNEB வெப்சைட். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்கள் சோலார் பேனல் சோலார் இன்வெர்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க உங்கள் வீட்டில். அந்த சோலார் பேனலோடைய சீரியல் நம்பர் மேக், அதுக்கப்புறமா இன்னொருத்தோட சீரியல் நம்பர் மேக் வந்து நம்ம வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மில் சப்மிட் பண்ணி TNEBக்கு அனுப்புவோம். நாங்கள் அமிச்ச உடனே உங்களோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு SMS இது மாதிரி ட்ரிகர் ஆகும். அதில் என்னென்னு போட்டிருக்கோன்னா, அப்ளிகேஷன் இஸ் ரிசீவ்டு வித் ரெஃபரன்ஸ் நம்பர், ப்ளீஸ் பே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ₹10,500 வித்தின் 15 days இன் TNEB வெப்சைட்டுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு SMS உங்கள் மொபைல் நம்பருக்கு வரும். அதுக்கப்புறமா உடனே அடுத்த SMS வந்து என்ன வரும்னா, ஒரு லிங்க் ஒன்று வரும். அது கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் டவுன்லோட் ஆகும். அந்த டாக்குமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அந்த டாக்குமெண்ட்லேருந்து யூசர் நேம், பாஸ்வேர்டு, வெப்சைட், அப்புறமா நியரஸ்ட் EB கான்டாக்ட் நம்பர் எல்லாமே அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கும். அந்த டாக்குமெண்ட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, உங்கள் வீடு வந்து சிங்கிள் ஃபேஸ் வீடாக இருந்து அதுக்கு நீங்கள் சிங்கிள் ஃபேஸ் சோலார் இன்வெர்டர் போட்டிருந்தீங்கன்னா ₹6,500 பே பண்ணி சொல்லி அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கும். அதுவே உங்கள் வீடு வந்து 3 ஃபேஸ் வீடு, நான் 3 ஃபேஸ் சோலார் இன்வெர்டர் தான் போட்டிருக்கேன்னா ₹10,500 வந்து போட்டிருக்குன்னு சொல்லி இந்த டாக்குமெண்ட்டில் மென்ஷனாக இருக்கும். இது வந்து செகண்ட் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து காசு கட்டலைன்னு வச்சுக்கோங்களேன், 15 நாட்களுக்குள்ளே மூணாவதாக ஒரு மெசேஜ் ட்ரிகர் ஆகும். அது எப்படி இருக்குன்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். அப்ளிகேஷன் ரிசீவ்டு வித் ரெஃபரன்ஸ் நம்பர் இஸ் ஸ்டில் டியூ, ப்ளீஸ் பே வித்தின் 15 days வித் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். அதையும் நீங்கள் கட்டலை, 15 நாட்களுக்குள்ளே நீங்கள் கட்டலைன்னா 16வது நாள் காலையில் ஒரு 4வது ஒரு மெசேஜ் வரும், ரெஃபரன்ஸ் நம்பர் இஸ் கேன்சல்டுன்னு வந்துடும். உங்களோட அப்ளிகேஷன் வந்து நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம், 15 நாள் வந்து நீங்கள் சோலார் மீட்டருக்கு வந்து நீங்கள் வந்து பே பண்ணலன்னு சொல்லி வரும். இது ஒரு ப்ராசஸ், ஒரு சைடு. இது வந்து நெகட்டிவ் சைடு. ஒரு வேளை நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டில் உள்ள யூசர் நேம் வந்து பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா யுவர் ரிசீவ்டு பேமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு SMS உங்களுக்கு ட்ரிகர் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து EB வெப்சைட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. மூணாவது ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, EE வில் ட்ரான்ஸ்ஃபர் த அப்ளிகேஷன் டு AE ஃபார் ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஏரியாவுக்கு வந்து சோலாருக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. அதில் உள்ள EE என்ற ஆஃபீஸர் வந்து நியரஸ்ட் சோலார் EBயில் உள்ள AEக்கு வந்து இந்த அப்ளிகேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார். இது மாதிரி அந்த ஏரியாவில் ஒருத்தருக்கு வந்து சோலார் போட்டிருக்காங்க, அப்ளிகேஷன் வந்து எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க, நீங்கள் போய் ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி செக் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லி அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து 4வது ஒரு மெசேஜ் ட்ரிகர் ஆகும். இப்படி வரும், டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் அட்டாச்மெண்ட் வெரிஃபைடு, சைட் இன்ஸ்பெக்ஷன், டென்டேட்டிவ் சைட் இன்ஸ்பெக்ஷன் ஆன் ஒரு டேட்டு போட்டிருப்பாங்க. அந்த ஏயோட நம்பரை வச்சுருப்பாங்க. அந்த டென்டேட்டிவ் சைட் இன்ஸ்பெக்ஷன் டேட்டுன்னு இருக்காங்களா, அந்த டேட்டுக்கு வர மாட்டாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி பின்னாடி வருவாங்க. அதுவும் உங்கள் நியரஸ்ட் EBயை பொறுத்து. அதுக்கப்புறமா 4வது ப்ராசஸ் என்னென்னா, AE வில் இன்ஸ்பெக்ட் த சைட் அண்ட் செக் த டிரான்ஸ்ஃபார்மர் ஃபீஸிபிலிட்டி அப்படின்னு ஒரு ப்ராசஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, AE வருவார் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு, கரெக்டாக தான் சோலார் பேனலாக போட்டிருக்கீங்களா, கரெக்டாக தான் இன்வெர்டர் வச்சுருக்கீங்களா, காட்டுங்க அப்படின்னு செக் பண்ணுற பேர் வந்து இன்ஸ்பெக்ட் த சைட். அதுக்கப்புறமா செக் த டிரான்ஸ்ஃபார்மர் ஃபீஸிபிலிட்டின்னு சொன்ன பார்த்தீங்களா, அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உங்கள் வீட்டுக்கு சேங்ஷன் லோடுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. 5 கிலோவாட்டா 10 கிலோவாட்டா. 5 கிலோ சேங்ஷன் லோடு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 4.5 கிலோவாட்டுக்கு தான் வந்து நீங்கள் சோலார் பேனல் போடணும், அது மேலே போடக்கூடாது. ஏன்ற ஆன்சரை நான் பண்ணிடுறேன். உங்கள் ஏரியாவை வந்து ஒரு 500 கிலோ டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருந்தாங்கன்னா அது எல்லா வீட்டுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் 5 கிலோ சேங்ஷன் லோடு, ஒவ்வொரு வீட்டுக்கும் 5 கிலோ சேங்ஷன் லோடு. அப்படி பிரிக்கும்போது நீங்களும் எல்லோரும் 5 கிலோ சோலார் பேனல் போட்டுட்டு மொத்தமாக நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் தாங்காதில்ல. அதனால் அதில் 90% தான் போடணும்னு சொல்லி ஒரு ரூலே இருக்குது. அதனால் உங்கள் வீட்டில் சேங்ஷன் எவ்வளோ அதில் 90% சோலார் பேனல் போட்டுக்கலாம். அதை செக் பண்ணுறதுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஃபார்மர் ஃபீஸிபிலிட்டி செக்குன்னு சொல்லுவாங்க. இதை ஏஇ செக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு ப்ராசஸ் வந்து ஏஇ செக் த சைட் அண்ட் எய்தர் நோட்டிஃபை வெதர் defects in installation or accept the installation.
அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லிடுறேன். ஏஇ வருவார் உங்கள் வீட்டுக்கு, எல்லாம் ஒயரிங்கை கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்களா, காட்டுங்க. ஆன் கிரிட்னா ஆன் கிரிட் ஒயரிங், ஓகே. ஆஃப் கிரிட்னா ஆஃப் கிரிட் நம்மளுக்கு வராது. ஹைப்ரிட் ஒயரிங் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? சொல்லுங்கள். பேட்டரி ஏதாவது ஆன் கிரிட்டுக்கு வச்சுருக்கீங்களா? வைக்கலங்க. அப்போனா ஓகே, செக். எர்த்திங் பண்ணியிருக்கீங்களா கரெக்டாக? பண்ணியிருக்கோம், சூப்பர். உங்கள் அப்ளிகேஷன் பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். இல்லையா, ரிஜெக்ட்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். 6th மெசேஜ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வரும். சைட் இன்ஸ்பெக்ஷன் கம்ப்ளீட்டட் ஆன். ஏஐ வந்து சைட் இன்ஸ்பெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து சிஸ்டமில் அப்டேட் பண்ணுவாங்க. நான் வந்து சைட் இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டேன், கம்ப்ளீட்டும் பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். அதுக்கப்புறமா ஏஐ வந்து ஒரு நாள் உங்களுக்கு ஃபோன் பண்ணி, இது மாதிரி நீங்கள் வந்து சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, அது என் 2 கனலில் பார்த்துட்டேன், இருந்தாலும் ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லி உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணால் எங்களுக்கு ஃபோன் பண்ணலாம். அதில் உள்ள யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு நாங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிடுவோம். பேனல் ஃபோட்டோ தான் அப்லோட் பண்ணுமே தவிர இன்வெர்டர் ஃபோட்டோ அப்லோட் பண்ணக்கூடாது. சரிங்களா? அடுத்த ப்ராசஸ், ஏஇ ஆர் ஃபோர்மேன் வில் ஃபிக்ஸ் த நெட் மீட்டர். ஏஇ இல்லைனா ஃபோர்மேன் வந்து உங்கள் வீட்டில் நெட் மீட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ண வருவாங்க. ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் மீட்டரை எடுத்துட்டு புதுசாக வந்து பை டைரக்ஷனல் இல்லைனா நெட் மீட்டரை வந்து அந்த இடத்துல வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா ஒரு மெசேஜ், ரொம்ப ரொம்ப முக்கியமான 7வது ஒரு மெசேஜ் வரும். சோலார் கனெக்டட், கிரிட் கனெக்டட், நெட் மீட்டரிங் ஸ்கீம் எஃபெக்டட் ஆன் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். இதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு மெசேஜ். இதுக்கு முன்னாடி உள்ள ப்ராசஸில் ஏதோ ஒரு ப்ராசஸ் விட்டுருந்தாங்கன்னா இந்த மெசேஜ் வராது. இந்த மெசேஜ் வந்தால் மட்டும்தான் உங்கள் வீட்டில் வந்து சோலார் போட்டுறது கன்சிடர் பண்ணிப்பாங்க ஈபியில். இந்த மெசேஜ் வரலாம் கன்சிடர் ஆகாது, பேக் எண்டு க்ளோஸ் ஆகாது. பேக் எண்டில் வந்து சிஸ்டமில் க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த மெசேஜ் வருமே தவிர இல்லைனா மெசேஜ் வராது. இந்த மெசேஜ் வந்தவங்க பரவாயில்ல, தைரியமாக இருக்கலாம். மெசேஜ் வரலன்னா கண்டிப்பாக நீங்கள் நியரஸ்ட் ஈபே கான்டாக்ட் பண்ணணும். இவ்வளோ நாள் இந்த 7 ப்ராசஸை பற்றி சொன்னோம் பார்த்தீங்களா? இதில் எது ரொம்ப 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 டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏஇ வருதா, ஏஇ ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதா, இல்லை ஏஇ இன்ஸ்பெக்ஷன் செக் பண்ணுறதா, இல்லை ஏஇ டிரான்ஸ்ஃபார்மரை செக் பண்ணுறதா, இல்லைனா அப்ளிகேஷன் வந்து கொடுக்குறதா, இல்லை அப்ளிகேஷன் வந்து வந்து ஏஇக்கு அனுப்புறதா, இல்லை இவங்க நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறதா? இதில் 7 ப்ராசஸில் ஒரு கடுப்பான ப்ராசஸ் எதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். 7 ப்ராசஸுமே ரொம்ப 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 ஈஸியான ப்ராசஸ், ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்கிறாங்க நம்ம ஈபி. சொல்லவே தேவையில்லை, டாக்குமெண்ட் கொடுத்த உடனே கொஞ்ச நாளில் வந்துடுறாங்க. இதுக்கு வந்து 45 டேஸ் ஆகுது. ஏன் ஆகுதுன்னு ஒரு ரீசனை சொல்லிடுறேன். நான் மட்டும் சோலார் பண்ணல, எக்கச்சக்க பேர் சென்னை ஃபுல்லாக பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து 4-5 டாக்குமெண்ட் ஒரு நாளைக்கு சப்மிட் பண்ணுறேன். நானே நிறைய சப்மிட் பண்ணுறேன். இவ்வளோ சேர்ந்துருக்கு. அவங்க எல்லாருக்குமே அவங்க நெட் மீட்டர் வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது, இன்ஸ்பெக்ஷன் போகிறது, ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது, இதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே நிறைய ஃபாஸ்ட்டாக தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க தே ஆர் வெரி வெரி ஃபாஸ்ட். பட் இதில் ஒரு கடுப்பான ப்ராசஸ் ஒன்று இருக்குது, அதை நான் சொல்லிடுறேன். இதை ரொம்ப நாள் மனசில் இருந்து இந்த வீடியோவில் போட்டு உடச்சிடுறேன். இந்த 45 நாள் ஆகுது பார்த்தீங்களா, 1.5 மாதம். இதில் வந்து ஒருத்தர் எங்களுக்கு ஃபோன் பண்ணுவார். அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிங்களா? பண்ணிட்டேன் சார். எப்போ வருவாங்க சார். ஏஐ ஃபோன் பண்ணிங்களா? பண்ணிட்டேன் சார். ஏஐ டாக்குமெண்ட் அனுப்பிச்சிட்டாங்க சார். எப்போ வீட்டுக்கு வருவாங்க சார். வீட்டுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷனை பார்த்தாங்க சார். என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? எர்த்திங்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா? பண்ணிட்டோம் சார், பண்ணிட்டோம் நாங்கள். ஏஐ என்ன சொன்னாங்க? உங்களுக்கு வேறு எதுவும் சொன்னாங்களா? இல்லை சார், எதுவுமே சொல்ல. இன்ஸ்பெக்ஷன் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க, இன்ஸ்டாலேஷன் நல்லா பண்ணிட்டீங்க, நான் போய் அப்டேட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஃபோட்டோ அப்லோட் எப்போ பண்ணுவீங்க? டேனி நெட் மீட்டர் எப்போ தான் டேனி வரும்? தெரியாமல் உங்ககிட்ட நான் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டேன். நான் ஆஃப் கிரிட் தான் போகணும்னு நினச்சேன். நீங்கள் தான் என் மனசை மாற்றி ஆன் கிரிட் தான் பெஸ்ட்டு, நீங்கள் போங்கன்னு சொல்லி என்னை ஆன் கிரிட் போக வச்சிங்க. இப்போ 45 நாள் நான் வந்து சிஸ்டமை போட்டுட்டு 3.5 லட்சம் சிஸ்டம் மேலே தூங்குது. டேனி எப்போ தான் நெட் மீட்டர் வரும் சார், வரும் இப்படின்னு சொல்கிற ப்ராசஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப கடுப்பான ப்ராசஸாக இருக்கும். ஏன்னா 45 டேஸ்ன்றது கண்டிப்பாக இந்த பக்கம் செங்கல்பட்டுலேருந்து அந்த பக்கம் ரெட்டேரி பிரிட்ஜ் வரைக்கும் இந்த இடத்துக்கு சென்னையில் இந்த இடத்துல 45 நாள் கண்டிப்பாக ஆக தான் செய்யும். உங்கள் வீட்டுக்கும் இதே மாதிரி சோலார் பேனல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் சோலார் இன்ஜினியர்ஸ் உங்கள் வீட்டுக்கு இது மாதிரி சோலார் பேனல் போட்டு தருவாங்க. இதுதான் காட்டாங்குளத்தூர், ஃபுல்லாக காட்டாங்குளத்தூர் வந்திருக்கு. இப்போ நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தாம்பரம் தாண்டி காட்டாங்குளத்தூர் செங்கல்பட்டுலாம் பண்ணுறோம். கான்டாக்ட் பண்ணுங்கள். மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய்ங்க. இப்போ கேமரா ஆஃப் பண்ணிக்கோங்க.